இந்த வில்லேஜ் டு வேலி டாப்பிக்கில் ஒரு முக்கியமான டாபிக் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஹியூமன் மைண்டோடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, பொட்டென்ஷியல்ஸ் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சாலே லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். என்னுடைய சர்க்கிள் உள்ள மென்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் குருஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வி ஆர் ப்ராக்டிசிங் சம்திங் தட் உன்னுடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கோ அதை தவிர நீ யாரு அப்படின்னு மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ மெனி டைம்ஸ் வாட் ஹேப்பன் ரைட் வி ட்ரை டு ஃபிட் இன் அ சொசைட்டி, சோஷியல் வேல்யூ, வி ட்ரை டு இம்ப்ரெஸ் அதர்ஸ். நம்ம மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன தேவைன்றதையே பார்க்காம நம்மளுடைய வேல்யூ என்னான்னு தெரியாமல் எப்போ பார்த்தாலும் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அழைச்சி பண்ணும்போது என்றைக்கும் வந்து நம்மளையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, மற்றவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ண. ஆனால் நிலைமை என்னவா இருந்தாலும் இப்போ என்னுடைய லைஃப்பில் நான் வந்து என்ன பண்ணேன்னா தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு ஐ வாண்ட் டு லேர்ன் வாட் வில் ஹெல்ப் மீ டு மேக் மோர் மணி வெரி குவிக்லி. அந்த மாதிரி பண்ணும்போது வாட் அதர்ஸ் திங், எப்போ பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில் பாதி நேரம் வந்து நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்கள நம்ம நல்லவனா இருக்கோமா கெட்டவனா இருப்போம், இப்படியே போய் பாதி லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடுவோம். அதை தூக்கி போட்டுட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கிளியராக டிஃபைன் பண்ணும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா யார் மற்றவங்களும் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ இல்லை, நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம் அதை மாறாமல் நினைக்கிறோமா, அதே மனநிலையில் இருக்கிறோமா அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணும்போது லைஃப் ஹேப்பன்ஸ். எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம பாதி வாழ்க்கையை வந்து மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்க அதை விட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்றதுல தெளிவாக இருந்து அந்த வேணுன்றது நியாயமான ஆசையான்னு பார்த்துட்டு அந்த ஆசைக்கு தகுதி நம்மகிட்ட இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஆசைக்கும் தகுதிக்கும் ஒரு இடைவேளை இருக்கும், கேப் இருக்கும். அந்த கேப் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த கேப்பை எப்படி அடைக்கிறது, தானாக வந்து யாரும் வந்து எங்கேயா வந்து யாராவது வந்து இந்த கேப்பை அடைக்க முடியாது. அந்த கேப்பை அடைச்சி அவன் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக போனான்னு பார்த்து அவன் அந்த கேப்பை எப்படி அடைச்சான், அவன் அதுக்கு என்ன படித்தான், அவன் யாரோட போய் கேட்டான் அப்படின்னு தேடி போய் பண்ணும்போது என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் அச்சீவ் பண்ணலான்றது ஒரு தாட் ப்ராசஸ். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கும்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா நம்ம விக்டிம் ஆயிடுறோம். நம்ம வந்து நம்மளுடைய பிஸ்னஸ்லேயோ பர்சனல் லைஃப்லேயோ நம்ம எந்த மாதிரி மன சூழ்நிலையில் இயங்குறோம், விக்டிம் மைண்ட் செட்டோட இறங்குறோமா விக்ட்ரி மைண்ட் செட்டோட இறங்குறோமா, ரெண்டுத்துக்கும் ஒரு கேப் இருக்குது. ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், அது நம்ம நினச்ச பேர் நடக்கலை. ஆனால் நம்ம மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா நம்மளை சுற்றி உள்ள புற சூழ்நிலைகளே தான் காரணமாக காட்டும். மழை பெஞ்சுது, வெயில் அடிச்சுது, நான் போன நேரத்தில் அது இல்லை, நான் இதை நினச்சி போனேன், அவன் அதை மாரி நினச்சி வந்தான், அவன் அதை பண்ணல, எல்லாமே புறமாக போகும். அப்போ என்ன ஆகுதுன்னா கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்காது. நம்ம வந்து அச்சீவ் பண்ண நினச்சதுக்கு அச்சீவ் பண்ண முடியாததுக்கு எப்பெல்லாம் வந்து நம்மளை புற சூழ்நிலையில் காரணமாக எடுக்கிறோம், அவன் சரியாக நடத்தலை, அவன் என்கிட்ட சரியாக பேசலை, நான் அப்படி போனேன், அவன் என்னை மதிக்கலை, நான் என்னை வந்து எனக்கு தனியான இது பண்ணல இப்படின்னு புற சூழ்நிலை போனோம்னா கண்ட்ரோல் நம்மகிட்ட இல்லை. இது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா விக்டிம் மைண்ட் செட்லேருந்து வருது. நான் எப்போதுமே விக்டிம், நான் எனக்கு தகுதி இருக்குது, கஷ்டப்படுறேன், ஆனால் எனக்கு இப்படியே கஷ்டமாக நடக்குது, நான் தான் விக்டிம்மு, என்ன அவங்க அப்படி நினச்சிட்டாங்க இப்படி நினச்சிட்டாங்கன்னு. இது விக்டிம் மைண்ட் செட். when we are operating in a victim mindset என்ன ஆகுதுன்னா கண்ட்ரோல் நம்மகிட்ட இல்லை. நம்ம குடுமையை தூக்கி அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்றோம். நம்மளுடைய சக்ஸஸுக்கும் ஃபெயிலியருக்கும் காரணத்தை அடுத்தவங்களாக பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்தவங்கள போய் மாற்ற முடியாது. எப்போ அந்த புற சூழ்நிலைகள்லாம் இருந்தால் கூட நாம் என்ன பண்ண முடியும், நம்மக்கிட்ட என்ன சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது என்னன்னா விக்ட்ரி மைண்ட் செட் வந்துடும். அந்த புற சூழ்நிலையை தூக்கி போட்டுட்டு நம்ம எதை மாற்றணும், பாதையை மாற்றணும், இந்த பாதையை மாற்றி இந்த மாதிரி வெவ்வேறு ஆட்களோட இயங்கணும். இந்த இடத்துல பாவம் சரியாக இல்லையா கட் பண்ணிட்டு வேற எங்கே நமக்கு சரியான ஆட்கள் யாருன்னு கண்டுபிடிச்சு போகணும். அப்படி போகும்போது என்னன்னா நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்குது. இங்கே தான் வந்து விக்டிம் மைண்ட் செட்டுக்கும் விக்ட்ரி மைண்ட் செட்டுக்கும் உள்ள மைண்ட் செட்டு ஒரு இது இருக்குது. எகைன் நான் அதில் எக்ஸ்பர்ட்டாக இல்லை, நான் இதை கற்றுக்கும் போது இதை ஷேர் பண்ணுறேன்.